ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு மாடல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஏன்னா மாடல் கிரியேட் பண்ணாலே லைட்டிங், மெட்டீரியல், டெக்ஸ்சரிங் மற்ற எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளால் போட்டுக்க முடியும். மாடல்லையும் நிறைய ஈஸியான மெத்தட் இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு மாடல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது பேசிக் டூல் பார் அந்த மாதிரி இருக்கிறது தான். இப்போ நார்மலாக நம்ம சின்ன சின்ன டூல் பார் எல்லாமே பார்த்துருப்போம். லார்ஜ் டூல் பாருங்கும் போது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கேருந்தே எடுத்துக்கலாம் லார்ஜ் டூல் பாருங்கிறது. இதை தாண்டி எனக்கு நிறையா மாடலுக்கு ஈஸியாகிற டூல்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளகின் ஆடான்லேருந்து தான் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணணும். காப்பி பேஸ்ட் அரே கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஜெக்டில் அரே கான்செப்ட் தான் வந்து நம்ம ஒர்க்கை ஈஸியாக முடிச்சு கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸ்டீரியர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாடலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து கிளைண்ட்டுக்காக பண்ணதான். ஸ்கெட்சப்பில் பண்ணும்போது என்ன ஒரு இதுனா சீக்கிரமாக மாடலிங் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாத மாடல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கெட்சப் போகலாம். டீட்டெயில்டு மாடலும் இதில் பண்ணலாம். பட் ஆனால் நிறையா டூல்ஸ் தெரியணும், எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் 3ds Maxல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிட்டாலே ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து இங்கேருந்து ஒரே ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ் அடுத்தடுத்து அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் காப்பி தான் பண்ணியிருக்கேன். அது வந்து அரே மூலியமாக காப்பி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே இதுதான். இங்கே ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஒரே டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து வருது. ஒன்றா காப்பி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, அதுவும் நல்லா நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்கேன். ஸ்விம்மிங் பூலோடது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வச்சு இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று அடுத்தடுத்து இருக்குது. பட் சைஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மாடலை கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களால் வந்து நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் போடணும் அப்படின்னா ஈஸியான ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்டு தேவைப்படும். இப்போது இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அப்படின்னா மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்டை நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது யூனிட் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த லார்ஜ் டூல் யூஸ் பண்ணுறோம்ல, லார்ஜ் டூல் யூஸ் பண்ணுறதுனால ஸ்மால் டூலில் பாருங்கள், இங்கே வந்து டேப் மட்டும்தான் இருக்கும். லார்ஜ் டூலில் டைமென்ஷன் அப்படிங்கிறதும் சேர்ந்துருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராக் பண்ணி இந்த பாயிண்ட் இழுத்திங்கனாலே எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 29.29 அடி 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு வச்சுருக்கேங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கிளிக் பண்ணி இழுத்தனா இது பார்த்திங்கன்னா 12 ஃபீட்டு 10 இன்ச்சு மாதிரி இருக்குது. சரி, இது வந்து இந்த இடத்துல இருக்கட்டும். இதே மாதிரி தான் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட 4 அடி ஹைட் வந்து இருக்குது. இதை நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரெக்டாங்குலர் வந்துடும். இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து லென்த்து வந்து எவ்வளோ போடணும்? 29 அடி அடிக்கும்போது சிங்கிள் கோட்டு 3 டபுள். ஓகேங்களா, அங்கே கீழே பாருங்கள் டைமென்ஷன் ரைட் சைடு பாட்டமில் பாருங்கள் 29 இன்ச்சு 29 ஃபீட்டு 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது சைஸ் போனோன்னா கமா கொடுக்கணும். கண்டிப்பாக கமா கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாது. இது பார்த்திங்கன்னா 12 சிங்கிள் கோட்டு 12 ஃபீட்டு 10 போட்டு டபுள் கோட் போட்டுறேன் 10 இன்ச்சு. ஜஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதே சைஸுக்கு இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. இப்போது ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணனால இங்கே ஃபுல்லாகவே ஒரு மெயின் இது வருது. எஸ்கேப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லாட்டி ஸ்பேஸ் பார் படிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு கீழாயிரும். சரி, எனக்கு இந்த ஹைட்டு வந்து க்ரியேட் பண்ணோம்ல. ஹைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்த்து போட்டும் போடலாம், இல்லாட்டி புஷ் இங்கேருந்து ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது அந்த இடத்துல சைஸ் வரும். எஸ்கேப் கொடுத்துடலாம், நான் வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டு 2 இன்ச் இருக்குது. இப்போ புஷ் இங்கேருந்து ட்ராக் பண்ணும்போது 4 சிங்கிள் கோட் 2 டபுள் கோட் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்களா 4 ஃபீட். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அழகாக க்ரியேட் பண்ணியாச்சா. சரி, எனக்கு இந்த டைமென்ஷன் வேணுமல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். டைமென்ஷன் டூல் போயிருங்க. ஏன்னா மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு 7-8 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, இந்த மேலே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஆஃப்செட் அப்படிங்கிறத இங்கேருந்து ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது ஆஃப்செட் கேட்கும், எவ்வளோ ஆஃப்செட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணுறேன்னா 8 டபுள் கோட் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஓவராலாகவே வந்து ஆஃப்செட் வந்து 8 இன்ச்சுக்கு மென்ஷன் ஆயிரும். இப்போ புஷ்ஷில் இந்த ஏரியாவை மட்டும் எனக்கு பாட்டம் சைடு மட்டும்தான் போகணும். பாட்டம் சைடு இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கோம். இதுக்கு தான் நம்ம கீழேருந்து ஒரு மெஷர்மெண்ட் யூனிட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து டேப் யூஸ் ஆகும்.
இங்கிருந்து ஹைட் எடுங்க. ஒரு மார்க் பண்ணுற மாதிரி தான், ஹைலைட் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் ஒரு 8 இன்ச் வச்சுக்கிறேன். இல்லை வந்து தரவு தானே அப்படின்னா வந்து 4 இன்ச் வச்சா போதும். 4 இன்ச்சு கொடுத்து என்டர் அடிச்சிட்டிங்கன்னா கீழேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மெஷர்மெண்ட் யூனிட் வந்து போட்டாச்சு. புல் டூல் வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே புல் பண்ணிங்கன்னா கீழே வரும். அந்த லைன் விட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும். அந்த லைன் மேலே கர்சரை வச்சுட்டிங்கன்னா வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ஃபிட்டாகி உட்காந்துக்கும். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்விம்மிங் பூல் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ், நான் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன் நான் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டோட்டலாக அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ வந்து வேறு காம்போனண்ட்டுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டை அப்படியே விட்டுறாதீங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் கொடுங்க, இல்லாட்டி மேக் காம்போனண்ட் கொடுங்க. காம்போனண்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு புது ஆப்ஜெக்டாகவே கிரியேட் ஆகிடும். காம்போனண்ட்டுக்கு கொடுத்துட்டு பேர் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா தான் இதை வந்து செலக்ட் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் உள்ளே போய் கூட பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு மேலே வந்து அந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து கொடுப்பாங்கல்ல ப்ரோ, அது வந்து தண்ணிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இங்கே ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட், ஏன்னா அது எல்லாமே வந்து ஆட்டோ ஸ்னாப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லெஃப்ட் ரைட்டு போகும், பட் ஆப்போசிட் கார்னர் கொண்டு வந்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். இது வேவ் மாதிரி வாட்டர் எஃபெக்ட் தான் கொடுக்குறேங்கும் போது அவ்வளோதான். ஸ்பேஸ் பார் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காம்பனண்ட் மேக் காம்பனண்ட் கொடுத்து அது ஒரு காம்பனண்ட் நேம் கொடுத்துருங்க. ஆனால் இந்த இது வந்து கொஞ்சம் கீழே இருக்கணுமல்ல, பட் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். மூவ் டூல்னாலே எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் டூல் வந்துடும். இதை இந்த கார்னர் பாயிண்ட்டை இது இங்கே பிடிச்சிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வெளியே வைக்கணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கிற வழி இந்த பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இங்கே கொண்டு வாங்க. பேரலாக வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணி லைட்டாக கீழே இருக்குனீங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து செட் ஆயிரும். ஓகே, இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணணும், எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னீங்கன்னா டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டியும் கூட இதுலேயே டிஃபால்ட்டாக இது ரிலேட்டடாக இருக்கிறது நான் இங்கிருந்தா எடுத்து வச்சுருக்கேன். கீழே இருக்கிறதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓவராலாக சுற்றி என்ன காங்கிரீட் போட்டிருக்கோம், உள்ளே மட்டும்தான் வந்து இந்த இருக்குது. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி அந்த காம்பனண்ட்குள்ளே போயிருங்க. இப்போ உங்களால் எல்லா காம்பனண்ட்டையுமே செலக்ட் பண்ண முடியுமா, கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இங்கே மெட்டீரியல் அப்படிங்கிற அந்த செக்ஷனுக்குள்ளே இங்கே டிஃபால்ட்டாக நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் இங்கே கிளிக் பண்ணதில் இங்கே பாருங்கள், மேலே வந்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா காங்கிரீட், கார்பெட்டு, கலரு, கிளாஸ் வேணுமா, மெட்டல் எஃபெக்ட்டு, ஸ்டோன், இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து டைல்ஸ் அப்படிங்கிற சர்ஃபேஸ் போக வேண்டாம், டைல்ஸ் போயிடலாம். டைல்ஸில் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைல்ஸ் இங்கே கிளிக் பண்ணனா மேலே வந்துடும். இல்லை எனக்கு இந்த டைல்ஸ் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணால் மட்டும்தான் பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல பாருங்கள், டார்கெட் டூலில் பெயிண்ட் பக்கெட் டூல், மேலேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல் வந்துச்சா, கர்சர் கீழே வந்தீங்கன்னா டூல்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிரும். ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு செலெக்ஷன் டூல் வந்துடும். சரி, எனக்கு இது ஓகே ஆயிடுச்சு. பட் நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற ஃப்ளோர் எல்லாமே வந்து தெரியணுமல்ல, தண்ணி வேணுமல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் வெளியே வந்துடுங்க. இப்போ இந்த வாட்டரை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். வாட்டர் மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். வாட்டரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லேயே இங்கே வாட்டர் இருக்கும். இப்போது இந்த வாட்டர் இது கொஞ்சம் டபுள் இது தெரியுது பார்த்தீங்களா, அப்படின்னா இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிலது வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் இருக்காது. இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன்னா அடியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா. இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணும்போது அடியில் இருக்கிறது தெரியுதா, ஏன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து லைட்டிங் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது தான், மற்ற பிரகாரம் வேறு இது இல்லை. ஓகே, இப்போ இதை விட்டு வெளியே வரணும். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வெளியே வந்துடலாம். சரி, உள்ளே எனக்கு டைல்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ வெளியே இருக்காங்க, அங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களால் சர்ஃபேஸை செலக்ட் பண்ண முடியும். ஏன் காம்பவுண்ட் செலக்ட் பண்ணுறேன்னா இதுதான். இப்போ என்னால் சர்ஃபேஸை வந்து டோட்டலாக சைடில் 4 சைடு சென்டரில் செலக்ட் பண்ணிட்டேன்னா, அதுவே நான் இப்போ செலக்ட் பண்ணேன்னா மேலே இருக்கிறது மட்டும் தான் செலக்ட் பண்ண, உள்ளே இருக்கிறது செலக்ட் பண்ண முடியாது. அதனால தான் தனித்தனியாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். 1 2 3 குரூப் வேறு, காம்பவுண்ட் அப்படிங்கிறது வேறு. இப்போ இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அப்படிங்கிறதுல இங்கே இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. இந்த மாதிரி தான் வந்து அழகாக க்ரியேட் பண்ணுறது. சரி, இந்த இது வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. எனக்கு இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரே மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரியே மெஷர்மெண்ட் வச்சு பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இங்கிருந்து ஒரு சப்ஜெக்ட் இங்கே போட்டுறேன். ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு மூவ் டூல் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை செலெக்ஷன் டூலில் இப்போ புஷ் புல் லைட்டாக மேலே தூக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு.
இப்போ இது ஃபுல் ஆப்ஜெக்ட் ரெக்டாங்குலர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுங்களா. ரெக்டாங்குலர் வந்தோன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்கெட்சப்பில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் இல்லாட்டி மேக் குரூப்பாக மாற்றணும். நான் காம்பனண்ட் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் வந்துருச்சா. ஏன்னா காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் பண்ணும்போது வேறு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா 2 டச் ஆகாது. இப்போது இன்னொரு ஆப்ஜெக்டை நான் இது மேலே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணி நகர்த்தணும்னு மூட்டூல் வச்சு நகர்த்தணுன்னா நகர்த்துறேன். 2 ஒட்டாது. ஓகேங்களா. அதுவே இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன். இது வந்து காம்பனண்ட் பண்ணல. இன்னொரு ஆப்ஜெக்டை இது மேலே நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது இந்த ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணனா மூவ் ஆகும். அதுவே இந்த ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணனா அது உள்ளே இருக்கிற ரெக்டாங்குலரும் சேர்ந்து டெலீட் ஆகிரும். ஓகேங்களா. அதுவே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். வெளியே வந்துடலாம். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆனாலும் கீழே டெலீட் ஆகாது. ஏன்னா அது வேறு ஆப்ஜெக்ட், இது வேறு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கலாம். டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். மூவ் டூல், ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல், இந்த 3 டூலையுமே வந்து மேஜராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். யூஸ் ஆகிற டூல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த டூல் இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ மூவ் டூல் அப்படின்னு நார்மலாக போயிடுறேன். இது வந்து டூப்ளிகேட் இப்போ கண்ட்ரோலெல்லாம் பிடிக்கவே இல்லை. நார்மலாக மூவ் டூல் போனோம்னா கார்னர் பாயிண்ட்டாக, இந்த கார்னரா, இல்லை சென்ட்ரலில் இருக்கிறதா. இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட் எல்லாமே வந்து மென்ஷன் ஆகுது. ஓகேங்களா. இப்போ எனக்கு இங்கிருந்து பிடிச்சு இழுக்கணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா இங்கிருந்து பிடிச்சு இழுத்துக்கலாம். மேலேருந்து பிடிச்சு இழுக்கணும்னா மேலேருந்து பிடிச்சி மூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா மூவ் டூல் வச்சுட்டேன். மூவ் டூல் தான் இருக்குது. கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஆப்ஜெக்ட் மேலே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மேலே, இந்த பாயிண்ட்டாக உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிக்குதோ அந்த பாயிண்ட் மேலே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர்லேருந்து கையை எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம மூவ் டூலோட கர்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வருதா. இது வந்து காப்பி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த டிஸ்டன்ஸில் வேணும், மேலே வேணும்னா மேலே பிடிச்சிப்போங்க. அந்த டைரக்ஷன் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன் வந்து ப்ளூ கலரில் காட்டுது. ஷிஃப்ட் பிடிச்சிட்டிங்கன்னா லாங் ப்ரெஸ், வேறு எந்த டைரக்ஷனுமே போகாது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கணும். ஒரு 10 நம்பர் அரே மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். மூவ் டூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த சப்ஜெக்டில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். இப்போ நான் நகர்த்துனேன்னா எனக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் வரும். எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் போதும். அந்த இடத்துல பாருங்கள் 2 இன்ச் இருக்கா. கரெக்டாக எனக்கு ஒரு 3 இன்ச் வேணாலும் கூட 3 இன்ச்சு நம்ம எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இது ஓகே அப்படிங்கும்போது லெஃப்ட் மவுஸ் பட்டனில் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அங்கே கிளிக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து எனக்கு வந்து ஒரு 10 நம்பர்ஸ் வேணும்னா இன்ட்டு 10 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடிங்க. உங்களுக்கு 10 நம்பர்ஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு என்ட்ரு விழுந்துடும். சரி, எனக்கு 2க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் காட்டுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ உதாரணத்துக்கு இதவே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒரு கிளிக்கு நான் இந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் நீங்கள் மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்லேருந்து கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும். எந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து எனக்கு எவ்வளோ கவுண்டிங் வேணும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள்னாலே இன்டூ அப்படின்னு போட்டுட்டு நான் ஒரு 25 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன்னா கரெக்டாக ஒரு 25 பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். இது வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டில். சரி ப்ரோ, இது வந்து ஓகே, இங்கேருந்து 25 வருது, எனக்கு இங்கேருந்து இங்கே தான் வரணுங்கிறத நான் எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு அதே மூட்டில் தான் கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக்கு இந்த இடத்துல எடுத்துட்டேனுங்களா. இந்த சப்ஜெக்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இதிலிருந்து எனக்கு இவ்வளோ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே எனக்கு வரணும் அப்படின்னா கிளிக் பண்ண அடுத்த செகண்டு வெளியெல்லாம் வந்துடாதீங்க, டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் பண்ணோம். இப்போ டிவைட், அதாவது டிஸ்டன்ஸில் ரைட் சைடு பாட்டமில் பாருங்கள் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். டிவைட் டூல் போட்டு இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பீசஸ் வரணும், எனக்கு ஒரு 15 பீஸ் வேணும்னா 15
அதாவது டிவைட் பண்ணி 15 போங்க, டிவைட் 15 இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா போதும், அந்த 2 கேப்புக்குள்ளே இருக்கிற இது வந்து செட் ஆயிரும். அதுக்குள்ளே 15 பீசஸ் இருக்கும். இதில் 15 20 அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து போனது, அப்புறம் அங்கேருந்து வருது. சரி, எனக்கு ரொட்டேட் பண்ணணும், ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் அது இருக்குது ஒரே ஆப்ஷனு. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து கிளிக் பண்ணிடுறேன். இங்கேருந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். புஷ்ஃபுல் லைட்டாக மேலே எடுத்துக்கலாம். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இங்கேருந்து இந்த இடத்துல போட்டாச்சா? இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் 1 2 3 டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் காம்பனண்ட் அந்த மாதிரி போட்டாச்சா? ஏன்னா காம்பனண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொட்டேட் டூல் Q ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொட்டேட் டூல் வந்துடும். எங்கேருந்து இங்கே நம்ம வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இங்கிருந்து இந்த சப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்டை ஒரு கிளிக்கு, ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்துடும். இப்போ டூப்ளிகேட் காப்பியை நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்பர்ஸ் வேணும், எனக்கு வந்து ஒரு 25 கொடுத்துட்டு இன்ட்டு 25 கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அந்த ஒரு சர்க்கிளுக்கு வந்து 25 பீசஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இது வந்து சர்க்கிள் டூலில் நீங்கள் எந்த இதில் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு பாக்ஸு கிளிக் பண்ணி இந்த ஹைட்டுக்கு வந்து இதை கொண்டு வந்தாச்சுங்களா? மேக் காம்பனண்ட் ஃபுல் ஆப்ஜெக்ட்டுமே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் காம்பனண்ட் வந்து கொடுத்துடலாம். இங்கே ஸ்டெப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மூட்டூல் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். மூட்டூல் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக்கு இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ டேரக்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் மேலே வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ வேணும், இன்ட்டு ஒரு 25 ஸ்டெப் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டெப்ஸ்க்கு வந்து அழகாக கிடச்சிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரே கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 2 பீசஸ் நான் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீரியருக்குள்ளே ப்ராப்பரான லைட்டிங் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் ரூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் வரும். இங்கிருந்து நான் இங்கே ட்ராக் பண்ணும்போது இந்த இடத்துல 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம், இல்லாட்டி வந்து 11க்கு 16, இல்லாட்டி 16க்கு 21, நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணதுக்கப்புறம் கை எடுத்துருங்க. என்ட்ரு மற்ற ஸ்பேஸ் பார் எதுவுமே கொடுக்காதீங்க. ட்ராக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து கீழே இருக்கும். இப்போ டைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து 16 சிங்கிள் கோட் 16 ஃபீட் வந்துருச்சா? கமா கொடுத்துட்டதுக்கப்புறம் 21 சிங்கிள் கோட் கொடுத்து என்ட்ரு அடிங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, எங்கேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ட்ராக் பண்ணனால அந்த இடத்துல 16க்கு 21 பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் சைடு கிடச்சிருச்சு. இதை மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எம் ப்ரெஸ்ஸிங்னா மூவ் டூல் வரும். மூவ் டூல் இங்கேருந்து ட்ராக் பண்ணி நம்மளோட சப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். சரி, இதோட யூனிட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 இங்கே 16 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுக்கு எனக்கு வாலும் க்ரியேட் பண்ணணும். வால் க்ரியேட் பண்ணோன்னா புஷ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வாலோட திக்னஸ் போடணும். திக்னஸ் போடுறதுக்கு ஆஃப்செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஆஃப்செட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணி உள்ள வைங்க. பட் ஆஃப்செட் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நான் வந்து தானே நார்மலாக இருந்தால் போதும், திக்னஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குன்னு இல்லை, நான் ஒரு 4 இன்ச் மாதிரி வச்சுக்கலாம். 4 அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா போதும் 4 இன்ச் வால் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிடும். இந்த 4 இன்ச் வால்ங்கிறது உள்ளே வராது, வெளியே தான் வரும். சப்போஸ் வெளியே வேணுனாலும் கூட இங்கேருந்து வெளியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு 4 போட் என்டர் அடிச்சிங்கன்னா வெளியே எக்ஸ்டீரியரில் வந்து உங்களுக்கு வால் இன்டீரியராக எக்ஸ்டீரியராங்கிறது நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பார் பிடிச்சிக்கோங்க, மூட்டில் போயிடும். இப்போது இந்த ஏரியா, அதாவது உள்ளே இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு 11 ஃபீட் ஹைட்டுக்கு வேணும். புஷ்ஃபுல் வச்சுட்டு இங்கேருந்து நான் ட்ராக் பண்ணுறேன். 11 சிங்கிள் கோட் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா 11 ஃபீட்டுக்கு அழகாக நம்மளுக்கு ஒரு இடத்துல கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து விண்டோ போடணும். விண்டோக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் டூல் எடுங்க. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் பண்ணிடுங்க. இங்கே ட்ராக் பண்ணனவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஹைட்டு வித்து மாற்றணும்ல ப்ரோ, மாற்றிக்கலாம், அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கே ட்ராக் பண்ணோன்னா கீழே பாருங்கள் 6 ஃபீட் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு தான், அதுக்கப்புறம் தான் வந்து வித்து போடணும். நான் பண்ணால் 6 சிங்கிள் கோட் கமா கொடுத்துட்டு ஒரு 5 சிங்கிள் கோட் என்டர் அடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா ஹைட் கம்மியாகிடுச்சு, வித் இது வந்துருச்சா? சரி, எனக்கு இதே வந்து ஆப்போசிட் போனோம் அப்படின்னா புஷ்ஃபுல் தான். புஷ்ஃபுல் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட் லைன் மேலே வச்சுட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா போதும்.
உங்களுக்கு அழகாக வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரி, இதுக்கப்புறம் ஃப்ரேம் வந்து நான் போடணுமில்ல, விண்டோ ஃப்ரேம் போடுறது அதுக்கு தான் வந்து லாஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1001 பிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பேன். இதில் இருக்கிற விண்டோ மட்டும் வேணுமா, விண்டோ ஃப்ரேம் வேணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டிவைடட் பண்ணி ஈஸியாக நம்மளால் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ரெக்டாங்குலர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடணும். இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோ ஃப்ரேமு 4 இன்ச்சு இன்னர் மிடில்லேருந்து இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மிடில்லேருந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து பர்ஃபெக்டாக இங்கே க்ரியேட் ஆகும். இதை வந்து டெலிட் பண்ணுங்க. வெளியே வந்துட்டோன்னா வந்துடுறேன். இப்போது இந்த ஃப்ரேமுக்கு பேனல் போடணும்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டூல் வந்து யூஸ் பண்ணால் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பேனல் அழகாக அந்த இது கிடச்சிருச்சா. இதுலேயும் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் கூட தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் இது. இதை தாண்டி ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரேம் போடுங்க, அதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஓகே. சரி, சீலிங்கை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீலிங் மறைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். சீலிங் மறைக்கிறதுக்கு முன்னாடி ஓவராலாக இருக்க பில்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் காம்பவுண்ட். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சீலிங் வந்து இதாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து காம்பனண்ட்டாக மாறிடும். இதுக்கப்புறம் சீலிங்க்கு ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த கார்னர் சீலிங் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. சீலிங் ஹைட் போடணும்னா போடலாம், ஹைட் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா லிட்டில் பிட் லைட்டாக ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் சீலிங் அப்படிங்கிறது போட்டாலே ஈஸியாக நம்மளால் க்ரியேட் பண்ணிட முடியும். இதுக்கு எனக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணோன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுங்கள். கிளாஸ் மெட்டீரியலே நல்லா பாருங்கள். கிளாஸ் அப்படிங்கிறது போய்ட்டு இந்த டபுள் சைடு இருக்குதெல்லாம், இந்த டபுள் சைடு தான் வந்து கிளாஸு. இதை நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உள்ளே இருக்கிறத வெளியே பார்க்க முடியும். சப்போஸ் நான் இதை அப்ளை பண்ணிட்டேன்னா உள்ளே இருக்கிறத அவ்வளோக்கா நம்மளால் பார்க்க முடியாது. அது ஒரு டெக்ஸ்சராக தான் இருக்கும். இந்த டபுள் அப்படின்னு வந்தாலே அது வந்து ட்ரான்ஸ்பரண்ட். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா இது டபுள். உள்ளே இருக்கிறது நம்மளால் சப்ஜெக்டை வெளியே இருந்தே பார்க்க முடியும். ஸ்பேஸ் ஒரு பிரச்சனை அப்படியே டபுள் வந்துடலாம். இப்போது இந்த ஃப்ரேமுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வுட் எஃபெக்ட் இல்லாட்டி மெட்டல் எஃபெக்ட் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டல் அப்படின்னு போயிட்டு மெட்டலில் பாருங்கள், இதை எடுத்து ஜஸ்ட் மெட்டல் அப்ளை பண்ணியாச்சா. இது எல்லாத்துக்குமே வந்து வுட் அப்படின்னு கொடுத்துட்டு லைட்டாக வுட் மெட்டீரியல் அவ்வளோதான். இந்த இடத்துல அப்ளை பண்ணியாச்சா. ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். இப்போது இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் சப்ஜெக்ட்டுமே கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேன். வால் மெட்டீரியல் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாட்டர் விண்டோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கலர் வேணுமா, பிரிக்ஸ் இருக்குது, கார்பெட்டோடது இந்த பிரிக்ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து உதாரணத்துக்கு நான் இதை எடுத்து ஜஸ்ட் அப்ளை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சா. உள்ளே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டைலிங் அப்ளை பண்ணுறதுக்கு இதை ஜஸ்ட் எடுத்துகிட்டு அப்ளை கொடுத்தாலே உள்ள டைலிங் மாதிரி வந்துச்சுங்களா. அது வந்து உள்ளே இருக்கிறது. இப்போ சீலிங்க்கு அப்ளை பண்ணலாம் கூட ஃபுல் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அப்படிங்கிறதுல இப்போ இந்த மெட்டீரியல் அவ்வளோதான். இப்போ மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து நம்ம சப்ஜெக்டில் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செட் பண்ணி லைட்டிங் மெயினாக கொடுக்கலாம். கேமரா செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 3 ஸ்டெப் தான், 3 டூல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல டச் பண்ணவே மாட்டோம். ஃபுல்லாகவே வந்து வியூபோர்ட் கண்ட்ரோலு ப்ளஸ் கேமரா கண்ட்ரோல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து டாப் வியூவில் இருந்தெல்லாம் நீங்கள் போகிறது கிடையாது. ஜஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு யூஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் டூல் செட்டில் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது ரொட்டேட் டூலு, வேல் ரொட்டேஷன் சொல்லுவோம், பேன் டூலு, அதுக்கடுத்து ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து வியூபோர்ட் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கேமராக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஆர்பிட் இது வந்து இந்த இடத்துல வேணால் வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் வைக்கிறேன் அப்படின்னாலும் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பொசிஷன் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கே கேமரா இருக்கணுங்கிறது எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கணுங்கும் போது என்னோடய பொசிஷனை நான் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த வியூக்கு வந்து கேமரா பொசிஷன் ஆயிரும்.
அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ப்ரோ ஃபுல்லாக ப்ளூவாக தெரியுது, இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா 2 வால்க்கு இடையில இருக்கிற அந்த பிளைன் தான், அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பொசிஷன் கேமரா கொடுத்தேன்னா கர்சர் என்னவா மாறிடுச்சு பார்த்தீங்களா, ஐகான் மாதிரி வந்துருச்சு. இது வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட்டு நகர்த்துக்கலாம், பட் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜூம் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா வெளியே வரும், அப்படியே கிளிக் பண்ணி முன்னாடி இழுத்திங்கன்னா அப்படியே வந்து உள்ளே ஜூம் ஆகி போகும். இன்டீரியரை நல்லா ஜூம் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, ஏன்னா பொசிஷன் வந்து வெளியே தான் இருக்குது. இப்போ லைட்டாக நகர்த்தணுன்னா பேன் டூல் எடுத்துகிட்டு லெஃப்ட்டு ரைட்டு நம்மளால் நகர்த்துக்க முடியும். ஆர்பிட் கேமரா வச்சுட்டிங்கன்னா ரொட்டேட் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இதை விட எனக்கு வேறு ஆப்ஷன் ஏதாச்சும் ஈஸியாக என்னால் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு நம்ம சப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணாலே ஓவராலாக செலக்ட் ஆகிடும். வெளியே வரக்கு ஜூம் செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா டோட்டலாக வெளியே வந்துடும். இங்கேருந்து பார்க்கும்போது பொசிஷன் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வெளியே கிளிக் பண்ணும்போது வெளியே இருந்து செலக்ட் ஆகுது, உள் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணால் உள்ளே செலக்ட் பண்ண முடியும். பட் உள் பாயிண்ட்டை எப்படி நான் செலக்ட் பண்ணுறது, இதை வந்து ஒயர் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம மாற்றணும். சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வியூவில் போய் ஃபேஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒயர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா டோட்டலாக ஒயராக மாறிடும். இப்போ இந்த இடத்துல பொசிஷன் கேமரா நான் வெளியே செலக்ட் பண்ணல, இந்த தாட்டி உள்ளே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். உள்ளே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணும்போது அந்த பொசிஷனுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிருச்சு. இந்த ஐகான் வந்துருச்சா, இதை வந்து ஜஸ்ட் நம்ம லெஃப்ட் ரைட் நகர்த்தினீங்கன்னா போதும். இப்போ அந்த உள்ளேருந்து கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துச்சா, ஒயர் ஃப்ரேமில் இருந்து மறுபடியும் வியூவில் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஷேடர் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுக்கும்போது ஷேடர் டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போ நான் வெளி லைனில் இல்லை, உள் லைனில் தான் இருக்கேன். இப்போ உள் லைனில் இருந்து நான் பார்க்குறதுனால இப்போ ஜூம் வச்சுட்டு லைட்டாக வெளியே ஜூம் பண்ணுறேன். நல்லாவே ஜூம் ஆகுது, ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளை பொறுத்து உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வரும். அது வந்து பிரச்சனை கிடையாது. மைல்டாக இது பண்ணுங்கள், ரொம்ப பண்ணிங்கன்னா டக்குன்னு வெளியே வந்துடும். இப்படி வெளியே வந்துருச்சுன்னா லெஃப்ட் மவுஸ் பண்ணணும்னு பிடிச்சி லைட்டாக ஜூம் டூல் தானே யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இதுதான் இந்த கேமராவோட ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ஒர்க் பண்ண முடியும். லேயரில் சேவ் பண்ணலான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சீன் சேவ் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்த டிஃபால்ட் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, இதில் கீழே வாங்க சீன்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இது வந்து ஒரு சீனாக வந்து க்ரியேட் ஆயிரும். சரி, இதை தாண்டி வேறு சீன் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணோன்னா இன்டீரியர் ஒன்று ஆயிரும். இதே கேமராவை வேறு பொசிஷனில் மாற்றோம்னா லுக் அரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் லைட்டாக இந்த இடத்துல தைக்கிறேன். அவ்வளோதான். பேன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நகர்த்திக்கலாம். கொஞ்சம் எனக்கு பின்னாடி வரணும் அப்படின்னீங்கன்னா இங்கே ஜூம் டூல் இருக்குதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு லைட்டாக பின்னாடி லைட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது மட்டும்தான் இதில் என்னால் வர முடியும். அவ்வளோதான். இந்த வியூ வரும்போது ரெண்டாவது சீன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளதில் சீன் 1 சீன் 2 அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சீன் 2ல் இருக்கேன். டக்குன்னு சீன் 1 போனோன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சீன் 1 போயிடலாம். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சீன் 2 போயிடலாம். கேமரா சேஞ்ச் பண்ணி ஒரு கேமரா 2 கேமராங்கிற மாதிரி ஈஸியாக ரன் எடுக்கணும்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எனக்கு இந்த கேமரா ஓகே ஆயிடுச்சு, ஃபைனல் அவுட்புட் நான் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு தான் அசட், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டர் செட்டிங்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து அசட் எடிட்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அசட் எடிட்டாரில் செட்டிங் ஆப்ஷனுக்கு போயிட்டிங்கன்னா இது டோட்டலாக வந்து கேமரா செட்டிங், அவுட்புட் சைஸ் இதெல்லாமே வச்சுக்கலாம். இதில் இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள், அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. இப்போ கேமராவில் பார்த்துட்டு இருக்க அந்த எஃபெக்ட்டுக்கு ரெண்டர் அவுட்புட்டையும் கிளிக் பண்ணுங்கள். ரெண்டர் அவுட்புட்டுங்கிறது வந்து உங்களோட அவுட்புட் ஏரியா எது வருதுங்கிறது. சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே கீழே கிராப் ஆயிரும். இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வருது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவுட்புட் ஏரியா வந்து சேஃப் ஃப்ரேம் பார்த்தாச்சா, இல்லை எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியான ரெண்டர் வேணும்னா இங்கே இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 1920 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டி சைஸ் வந்து நான் இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இமேஜை சேவ் பண்ணணுன்னாலும் கூட சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம டெஸ்க்டாப்லேயே சாம்பிள் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்மெட் வந்து நிறையா இருக்கும். நம்ம வந்து ஜேபக் வேணால் ஜேபக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஜேபக் ஃபார்மெட் வந்து அங்கே சேவ் ஆகணும். இமேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. குவாலிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறது இதெல்லாமே நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். இது மட்டும் கொடுத்துட்டாலே போதும். அவுட்புட் விட்டுருங்க. மேலே வாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல நம்மளுக்கு கேமராங்கிறது ஸ்டாண்டர்ட் இருக்குதா, ஸ்டாண்டர்டுக்கு வந்து விர்ச்சுவல் கேமராவா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கேமராவே இருக்கட்டும்.
ரெண்டர் அவுட்புட் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் எடுத்து பாருங்கள். இன்ட்ராக்டிவ் ரெண்டருக்கு லைட்டிங் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சன்லைட் வந்து க்ரியேட் ஆயிரும். டிஃபால்ட்டாக சன்லைட் இருக்கும், நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம சன்லைட்டுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கனால ஸ்கை வந்து உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டூல் பார்லேயே டீபாட் பக்கத்தில் இருக்கிற டீபாட் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும். இது வந்து இன்ட்ராக்டிவ் ரெண்டர்னு சொல்லுவோம். இங்கேயும் இருக்கும், இல்லாட்டி வேறே அசட் எடிட்டார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டீபாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே இப்போ ஃப்ரேம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட் வந்துருச்சா. ஏன்னா சன் இருந்தாலே ஸ்கை வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ இந்த சன் வந்து ஷேடோவில் விழுகணுமல்லாம், அப்போ தான் அந்த ரியாலிட்டி வந்து தெரியும். அந்த ரேஷியோ பார்க்குறதுக்கு தான் சன்னை கிளிக் பண்ணிங்கன்னா சன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துல இருக்கும். இதில் சன் பொசிஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கஸ்டம் ஓரியன்டேஷன் இருக்குதெல்லாம், இதை வந்து மெயினாக நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கஸ்டம் சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். XYZ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொசிஷனுக்கு சன் வேணும் அப்படிங்கிறது இங்கே சேஞ்ச் பண்ணும்போது ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். அதாவது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். எனக்கு சன் வந்து இந்த இடத்துல இப்போ நான் இது வந்து ஈஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 90 டிகிரி வைக்கணும். இங்கே வந்து 90 அப்படின்னு கொடுத்துட்றேன். கரெக்டாக 90 டிகிரிக்கு அந்த பொசிஷன் வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் எனக்கு ஹைட் வரணும்னா இங்கே இருக்கு பாருங்க மைனஸ் ப்ளஸ்ஸு. இந்த இடத்த நான் மேலே தூக்கும்போது இங்கே சேஞ்ச் ஆக நம்மளுக்கு அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே வந்துருச்சு, ஆனால் உள்ளே வரலையே ப்ரோ. அது நீங்கள் போட்டாலே லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், லோட் ஆனாலே பர்ஃபெக்டாக வந்துடும். சரி, இந்த இடத்துல வந்துருச்சு. இன்னி கொஞ்சம் க்ராஸாக வைக்கலாம். இங்கே வந்துச்சுங்களா, சீன் மாற்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு சீனுக்கு நான் கிளிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சீன் பொசிஷனுக்கு போயாச்சு. இப்போ இந்த இடத்துல ஓகே ஆயிடுச்சுங்களா. இப்போ பொசிஷன் இன்னி கொஞ்சமே லைட்டாக கீழே கொண்டு வரலாம். ஷேடோ எனக்கு அந்த செவுத்தில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல லைட்டாக தெரியுதுங்களா. இது ஒன்று இல்லை ப்ரோ, எனக்கு கொஞ்சம் இந்த ஏரியாவில் வரட்டும், ஸ்ட்ரெயிட்டாக படுற மாதிரி தானே இருக்குது. பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போது கீழே கொண்டு வரும்போது மைனஸில் சேஞ்ச் ஆகுதா. இப்போ இந்த ஆக்ஷனுக்கு வந்துருச்சு. இனி கொஞ்சம் கீழே வரணும்னா இது 0 பக்கத்தில் கொண்டு வர ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓரியன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கலர் அண்ட் இன்டென்சிட்டி. இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி தெரியுதா, நம்ம மெட்டீரியல் ஃபுல்லாகவே வேறு. ஆனால் லைட் பார்த்தீங்கன்னா சன்லைட்டு எல்லோ டோனில் தான் இருக்கும். அது காரணம் கலர் மோடுங்கிறது. ஃபில்டர் அப்படிங்கிறத ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்கையும் சன்னும் வந்து ஒரே இதில் மிங்கிள் ஆகிரும். மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸாக்டான கலர் டோன் கிடைக்கும். அதுவே டேரக்ட் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா சன்லைட் அடிக்கும், பட் சன்லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். இப்போ சன் எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னாக இல்லை, சன் வந்து மூன் லைட்டாக இருக்குது. மூன் லைட்டுங்கும்போது ரொம்ப மைல்டாக இருக்குமெல்லாம், வெளிச்சம் இருக்குது பட் லைட்டாக இருக்குது. இதுதான் வந்து சன்லைட்டோடது. டே வியூவாக இருந்துச்சுன்னா ஓவர் ரைடு வைங்க, நைட் வியூ எடுக்கிறீங்கன்னா டேரக்ட் வைங்க. இப்போ நான் டே வியூ ரெண்டரிங் தான் எடுக்கிறேங்கிறதுனால இது வச்சுறேன். இது வந்து இன்டென்சிட்டி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபால்ட்டாக 1 இருக்குது. இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது சன்னோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாக 2 தான் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ 5 சொல்லும்போது உங்களுக்கு அங்கே இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட் அதிகமாக வைக்க வேண்டாம், அதிகமாக வச்சிங்கன்னா ப்ளீச் ஆகும். அதனால் டிஃபால்ட்டாக நான் இங்கே வந்து ஒரு 2 அப்படிங்கிற மாதிரியே செட் பண்ணிக்கிறேன். ப்ளீச் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. சைஸ் மல்டிப்ளையர் இருக்குதெல்லாம், இந்த வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபெதர் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் ஃபெதராக இருக்கா. இப்போ நம்மளோட சப்ஜெக்டில் இப்போ ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10 கொடுக்கும்போது டோட்டலாக உங்களுக்கு அந்த இடத்துல போயிடும். இதுவே நான் ஒரு 3 அப்படின்னு கொடுத்துறேன்னா ஓரளவுக்கு மைல்டாக வருதா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து சன்னு ஓகே ஆயிடுச்சு. அதுலேயே ஸ்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கை தான். இப்போ செகண்ட் கேமராவுக்கு வரேன். செகண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்கை பாருங்கள் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது, இங்கே இருக்குது. இதில் ஸ்கையோட டைப் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இவங்க வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் கிளியர், அது ப்ரோஸ் கிளியர்னா இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி வரும். ஐஎஸ் ஓவர் காஸ்ட்டுங்கும் போது கருமேகமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் ப்ரீத்தம் மீட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆரஞ்சு டோனில் வரும். ஹாசிகிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ டோனில் இருக்கிற மாதிரி கலர் இதுக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணுறது. இதை விட ரொம்ப முக்கியமானது ஆல்பிடோ கலர் அப்படிங்கிறது. இது எதுக்குன்னா கிரவுண்டில் இருக்கிற இந்த கிரே கலரை வந்து இது பண்ணுறது. லாங் ஷாட்டில் பார்க்கும்போது கிரவுண்டையும் ஸ்கையையும் மிங்கிள் ஆக்கிற மாதிரி தான் வந்து ஒரு கிரேடியன்ட் இருக்குதுலாம். இந்த கிரேடியண்ட்டாக மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை 0 அப்படின்னு வைக்கிறேன். அந்த கிரேடியன்ட் வந்து ஃபுல்லாக ஷார்ப்பாகிருச்சுங்களா. ஹாரிசான் ஆஃப்செட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த வேல்யூவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது கிரவுண்ட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். இப்போ பாருங்கள் லைட்டாக நான் கொடுக்குறேன். இப்போ நல்லா கீழே இருக்கிறீங்கன்னா
கிரவுண்டு பார்த்தீங்களா? இப்போ நான் உள்ளேருந்து பார்க்கும்போது கிரவுண்டு இன்ஃபினிட்டியாக பார்க்கும்போது கிரவுண்டுக்கு ஃபுல்லாக கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லாவே நம்மளால் கீழே இறக்க முடியும். இது இப்போ லாங் ஷாட்லேருந்து பார்க்கும்போது இங்கே தான் மலை இருக்குது, அதிலிருந்து ஸ்கை கிரியேட் ஆகும்போது பார்க்குறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த பிளண்ட் ஆங்கிள்ங்கிறத லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா லாங் ஷாட்டில் லைட்டாக ஃபெதர் டோன் வந்து கிடைக்கும். பின்னாடி பில்டிங் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹரிசான் ஆப்செட். சரி, அதுக்கடுத்து வந்து க்ளவுடு வேணும் அப்படின்னீங்கன்னா க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிரும். க்ளவுட்லேயும் க்ளவுடோட டென்சிட்டி எந்த அளவுக்கு க்ளவுட் இருக்கணும் இங்கே நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்பவுமே சூப்பரான ஆப்ஷனு. சரி, இந்த வியூ வந்து நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று இதில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது என்ன அப்டேட்டு? க்ளவுடு இதெல்லாமே இருக்குதுல்ல, இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். இப்போ ஆப்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷனில் இந்த லைட் வந்து அதாவது இந்த ரெண்டரிங் நான் எடுப்பேன் இன்டீரியரில், ஓகே இந்த ஸ்கை வேணாம் ப்ரோ நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னீங்கன்னா இன்விசிபிள் அப்படின்னு கொடுத்துருங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ரெண்டரிங் எடுக்கும்போது அந்த ஸ்கை க்ளவுடெல்லாம் தெரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாத்துக்கு இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், அது போக போக அடுத்து பார்த்துடலாம். இப்போ சன்னோட ஸ்கையோட ஆப்ஷன் க்ளவுட் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பாருங்கள் ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. இதுக்கு என்னென்னா வெளியிருந்து லைட் வந்து நேச்சுரல் லைட் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் வச்சா தான் பிரைட்டாக இருக்கும். பட் ஆர்டிஃபிஷியல் லைட் இல்லாமையே என்னோடய கேமரா மூலியமாகவும் வந்து எக்ஸ்போசரை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ கேமரா மூலியமாக கொண்டு வரணும்னா செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் போகணும். செட்டிங்ஸில் தான் கேமரா அப்படின்னு ஒரு செக்ஷனுக்கு பாருங்கள். ஏன்னா மற்ற சாஃப்ட்வேரில் கேமராக்குன்னே ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணல போய் பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே வந்து அசட் எடிட்டரை வச்சு தான் பண்ண முடியும். இதில் இந்த கேமரா அப்படிங்கிறதுல எக்ஸ்போசர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். வேல்யூ 12.48 வரும்போது கொஞ்சம் பிரைட் ஆகுதா அப்படின்னா 12.75 அப்படின்னு வைக்கிறேன். 13.5. இப்போ வேல்யூ வந்து நம்ம அதிகம் பண்ண உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மியாகும். பிக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஓகேனா அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கை, அதாவது ஹெச்டிஆர் இமேஜ் மாதிரியே தான். இதில் ஜிஐன்னு இருக்குதுல்ல, இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு ஜிஐயோட மேப் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூவையும் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது மூலியமாகவும் உங்களுக்கு கலர் டோன் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ 50 அப்படிங்கும்போது பவுன்சிங் தான் ஃபுல்லாகவே, ஃபஸ்ட் பவுன்ஸ் செகண்டரி பவுன்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பவுன்ஸ் வரும்போது நல்லாயிருக்கும். நான் இப்போ 500 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வெளியிருந்து வர லைட்டோட பவுன்ஸ்னால் ரிசல்ட் பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ஜிஐங்கிறது என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். இல்லை எனக்கு இந்த என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டோட லைட்டு மட்டும்தான். இப்போ வெளியிருந்து சன்லைட் வருது, ஸ்கை லைட் வருதுன்னா அந்த லைட்டே பவுன்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு வருது. இல்லை ப்ரோ எனக்கு வேறு ஏதாச்சும் டெக்ஸ்சர் வேணும்னாலும் கூட இது பக்கத்தில் இருக்கிற மேப்பை நீங்கள் லோட் பண்ணியும் கூட நம்ம டெக்ஸ்சர்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். பிட் மேப் மூலிமா வந்து ஹெச்டிஆர் இமேஜ் தூக்கிட்டு வந்து கூட உள்ளே போகலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இங்கே இருக்கிற கலர் இல்லை பவுன்சிங் கலர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கேமராவுக்கும் பொருந்தும். சீன் 1 போயிட்டீங்கனாலும் கூட சீன் 1க்கு இதே இது தான், சீன் 2க்கு இதே தான். முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பீடாக ரெண்டரிங் ஆகணும் அப்படின்னா இங்கே டீநாய்ஸர் இருக்குதுல்ல, இதை வந்து ஆன் பண்ணி விடுங்க. இந்த டீநாய்ஸரில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இன்ஜின் வீரே டீநாய்ஸர் போதால் NVIDIA AI கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பீடாக உங்களுக்கு வந்து ரெண்டரிங் ஆரம்பிக்கும். ஃபைனலாக கூட நம்ம பார்த்துக்கலாம். NVIDIA டீநாய்ஸர் அப்படின்னு போட்டுருங்க. இதுக்கப்புறமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட குவாலிட்டி, இங்கே நாய்ஸ் லிமிட் இருக்குதுல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 0.001 தான் இருக்கிறது லோயஸ்ட் வேல்யூ கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சமே ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். பட் இருந்தாலும் 0.01 வச்சிடறேன், ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நாய்ஸ் வர மாதிரி, ஏன்னா ஸ்பீடாக ரெண்டர் விழுகணுங்கிறதுனால ஃபைனல் ரெண்டர் கொடுக்கும்போது 0.001 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வேல்யூவை கம்மியாகவே கொடுங்க. ரெண்டர் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து CPU ரெண்டர் தான் கொடுத்துருக்கோம். GPU வந்து தேவையில்லை, GPU வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை NVIDIA இல்லாமல் நம்ம வீரே டீநாய்ஸர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக நிறையா ப்ரீசெட் இவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ட்ராங் வேணுமா மைல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். மைல்டு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் NVIDIAன்னு போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடாக ரெண்டரிங் நாய்ஸ் எல்லாமே வராது. உள்ள லைட்டெல்லாம் வைக்கும்போது ஸ்பீடாக ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான ரிசல்ட் வரும். இப்போ நம்மளுக்கு என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் அதிகமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே லைட்டிங் இல்லாதனால ரெண்டரிங் டைமிங் வந்து ரொம்பவுமே எடுத்துக்கும். உள்ளே வந்து லைட்டிங் மட்டும் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் லைட் எடுத்துகிட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பியர் சின்னதாக வச்சுக்கோங்க.
மூவ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லைட்டை மேலே தூக்கலாம். இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூலில் சென்டரில் அவ்வளோதான் வீரே அசட்ஸ் இந்த இதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த லைட்டை தான் இப்போ இன்விசிபிள் கொடுத்துருங்க. அந்த லைட்டு தெரியாது. அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் மெட்டீரியல் அடிக்கும்போது தெரியும். இப்போ எனக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் வேணான்னா அஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷனுங்கிற டிக் எடுத்து விட்ருங்க. இந்த ஸ்பெக்குலர் வேல்யூ இருக்கிறதெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சுத்தமாக அடுத்த ஆப்ஜெக்டில் தெரியவே தெரியாது. லைட்டோட இன்டென்சிட்டி இங்கே 13 இருக்கும். நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் வந்து ரூமோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் கொடுத்தனால மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பியர் லைட் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சுங்களா. ரெண்டர் செட்டிங்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கேமரா பேராமீட்டர்னு இருக்கும். இதில் பாருங்கள் கேமரா கிளிப் ஐஎஸ்ஓவை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஃபைனல் ரெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இங்கே ரெண்டராக அமைச்சிடும். ஃபைனல் ரெண்டர் முடிஞ்சனவே இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி நான் ஒரு சேவ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். இது மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.